ஸோ மண் வளங்களில் இத்தனை யூசேஜ் இருக்குது. இதில் வி ஹாவ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்டு இது வந்து மண் அடுக்கு. ஓகே, வி ஹாவ் சம் அரேசன்ஸ், நிறைய அடுக்குகள் இருக்குது. அதில் சிம்பிள், ஃபஸ்ட்டு இலை மக்கு அடுக்கு. ஓகே, இலை மக்கு அடுக்கு, அது இலை மக்கு அடுக்கு. இலைகள், மரங்கள் இருக்குது, மரத்துலேருந்து இலைகள் கீழே விழுது, அது மக்க ஆரம்பிக்கும். இந்த மண் அப்படிங்கிறது இட் இஸ் கான்க்ளோமரேட் ஆஃப் மினரல்ஸ் அண்டு தீஸ் கைண்ட் ஆஃப் வெஜிடேஷன், அதனுடைய மக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் விலங்குகளினுடைய மக்கிய பகுதிகள், இதெல்லாம் சேர்ந்தது தான். நாம் செத்தாலும் மண்ணு தான், யார் செத்தாலும் மண்ணு தான். ஓகே, இதெல்லாம் சேர்ந்தது தான் மண். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட் லேயரில் இருக்கிறது இலை மக்கு அடுக்கு. ஓகே, ஏன்னா மேலாப்பில் தானே இருக்குது. இந்த மக்கிற இலைகள் எல்லாம் விழுது, அந்த ரீஜனில் இருக்கிறது இலை மக்கு அடுக்கு. அடுத்தது மேல்மண், உயர்மட்ட அடுக்கு, அடிமண், தாய்ப்பாறை மற்றும் தாய்ப்பாறை அடுக்கு கீழே வரைக்கும் போகுது. ஓகே, என்னென்ன வகைகள்? வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலைவனம் மண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். ஓகே, அலுவில் சாயில், பிளாக் காட்டன் சாயில், லேட்ரைட், மவுண்டேனியஸ், ஆரிட், வில்சி. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஜஸ்ட் இந்த டயக்ராம் தெரிஞ்சுங்க. பிளாக் சாயில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு. இது 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 ஒரு 2-3 சாயில் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. பிளாக் சாயில் அதனால் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் என்னமோ இருக்கு. இந்த பகுதியை என்னவா நீங்கள் சொல்லுவீங்க? டெக்கான் பிளாட்டோ. டெக்கான் பிளாட்டோ எப்படி வந்துச்சு, எப்படி உருவாச்சு? டெக்கான் ட்ராப் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இதை படிச்சிருப்பீங்க. எப்படி இந்த குறிப்பிட்ட பகுதியில் தான் இப்போ இந்த இந்தியா வந்து இந்த விந்தியா சத்புரா அந்த ரேஞ்சஸ் இருக்குது, அதுக்கு நடுவில் வி ஹாவ் ரிஃப்ட் வேலி இல்லையா? நம்ம இதை பார்த்தோம். இந்தியா வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து உடஞ்சி வரும் வழியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல there is a island called, what is the name of the island? So there is a hot spot. ஓகே, அதாவது கீழேருந்து எரிமலை குழம்பு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அந்த எரிமலை குழம்பு மேலே எந்த ஒரு பகுதி நிலப்பகுதி போனாலும் அது உடச்சிரும் அந்த எரிமலை குழம்பு. ஓகே, அப்படி இந்தியா வந்து கரெக்டாக அந்த எரிமலை குழம்பு மேலே போகும்பொழுது இந்த இந்தியாவினுடைய இந்த பகுதியை உடைக்க ஆரம்பிக்குது. அது உடைக்க ஸ்டார்ட் பண்ணது இந்த ரீஜன் தான் கரெக்டாக. எக்ஸாக்ட்லி தட் இஸ் ரிஃப்ட் வேலி, தட் இஸ் விந்தியா சத்புரா ரிஃப்ட் வேலி. ஓகே, அது உடைச்சு இன்னும் கொஞ்சம் நாட்கள் அது அந்த இடத்துல நின்று இருந்தது. இன்னொரு 5 மில்லியன் இயர்ஸ் அங்கேயே ஸ்டாப் ஆயிருந்ததுன்னா இந்தியா வந்து 2 உடஞ்சிருக்கும். இப்போ அது வந்து இது ஒரு தீவு, அது ஒரு தீவாக இருந்திருக்கும். பட் அதுக்குள்ளே இந்தியா வந்து மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆகி ஆசியாவை நோக்கி வந்து இட்ஸ் ஜாயிண்ட். அந்த உடஞ்சு அந்த பகுதிகளிலிருந்து இந்த மேக்மா வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த ஸ்ப்ரெட் ஆனது இந்த டெக்கான் பிளாட்டோ. ஓகே, அந்த மேக்மா ஸ்ப்ரெட் ஆகி லாவாவா மேலே வந்து இட் இஸ் சால்டிஃபைங் ஆஸ் ராக். இந்த ராக் இஸ் டிஸ்இன்டிகிரேட்டிங் அண்ட் பிகமிங் பிளாக் சாயில். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கான் ஏரியா தான் அந்த பிளாக் காட்டன் சாயில். எக்ஸாக்ட்லி. ஓகே, இது இருக்கிற இடமெல்லாம் அந்த டெக்கான் அந்த லாவா வந்து ஓடி இருக்கு, ஓடி வந்து இதாகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஃபைன். தென் அலுவில் சாயில் எங்கே இருக்குது? அலுவில் சாயில் எங்கே பார்க்குறீங்க எக்ஸாக்டா? மேலே மேலே எந்த ஸ்டேட், எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது? பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் அசாம் ஆல்சோ. அதாவது இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா இந்த 3 ஆறுகளும் இமயமலையை அரிச்சு உடைச்சு கொண்டு வந்து கடத்தி இங்கே கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த ரீஜன்ஸ் தான் இதெல்லாம் அலுவில் சாயில், நீங்கள் பார்க்கக்கூடிய அலுவில் சாயில். ஓகே, தென் லேட்ரைட் சாயில், சரளை மண். சரளை மண் அப்படிங்கிறது லீச்சிங்னால உருவாக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகை. அது என்னென்னு நம்ம பார்ப்போம், டீப்பாக பார்க்க போகிறோம். சரளை மண் அப்படின்னா தொடர்ச்சியாக மழை பெய்யுது, ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக மழை, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மழையே இல்லை, வறண்ட பகுதி, சுத்த சரியான வெயில் அடிக்கும், திரும்ப 6 மாதம் மழை. இப்படி மாறி மாறி வந்து இந்த ஈரமும் வெப்பமும் மாறி மாறி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்து உடஞ்சி கீழே ரொம்ப கீழே போயிடும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே கீழே போய் சேர்ந்துடும்.
ஒன்லி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மேலே இருக்கும், அதுவும் குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் இருக்கும். அப்போ அந்த மண்ணில் நம்ம எந்த ஒரு விவசாயமும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதுதான் இந்த லேட்ரட் சாயில். ஓகே, அது எங்கெங்கே இருக்குது? எங்கெல்லாம் அதிகமாக மழை பெய்யுதோ, நான் சொல்கிறேன் ரொம்ப அதிகமான மழை, நார்மலான மழையில் ரொம்ப அதிகமான மழை எங்கே பார்த்தோம்? கேரளா, லேட்ரட் சாயில். தி பார்ட்ஸ் ஆஃப் மெகாலயா, அசாம் ரீஜனில் ஒரு சில பார்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க, மற்ற எல்லாம் வில் சி. தி பெர்சன்டேஜ் ஆஃப் சாயில்ஸ் ஜஸ்ட் எழுதிங்க இதையும். which is having the greater percentage. இந்தியாவினுடைய மிக அதிகமாக இருக்கக்கூடிய மண் வகை black soil 29.69%. கரிசல் மண். then செம்மண் red soil 28%. then வண்டல் மண் alluvial soil 22%. forest and mountain soil காடு மற்றும் மலைமண் 8%. வறண்ட பாலைமண் arid and desert soil 6%. then laterite soil 2%. peaty and marshy களிமண் மற்றும் சதுப்பு நிலமண் 2%. உப்பு and காரமண் 1%.